ஸ்டீல் செக்டார்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கம்பெனி இந்த வீக் எஸ்எம்இ ஐபிஓல லிஸ்டிங்ல வராங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லாட் ஸ்டீல் எஸ்எம்இ ஐபிஓ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2015 இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டீல் கேஸ்டிங்ஸ். ஸோ கேஸ்டிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு இரும்போ இல்லை ஒரு அயன் அதை வந்து என்னென்னா நல்லா உருக்கி அதோடைய டெம்பரேச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போயிட்டு அது என்னென்னா உருக்கிங்க அப்படின்னா என்னென்னா உருக்கி உங்களுக்கு என்னாகும் செமி லிக்விடாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் அது ஒரு அச்சு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு அச்சில் வந்து என்னென்னா அதை எடுத்து ஊற்றி அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சடனாக என்ன பண்ணும்போது கூல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சில் என்ன விதமான டைமென்ஷன்ஸில் இருக்கோ அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ்டிங்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறது தான் இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் அண்ட் எஸ்ஜி எஸ்சிஐ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் விதமான கேஸ்டிங்ஸ்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக பார்க்கும்போது இந்தியன் ரயில்வேஸ். ஓகேங்களா. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் அந்த தண்டவாளங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயினுடைய பார்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் இவங்க இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார் அண்ட் பவர் ஜென்ரேஷன் செக்டார் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஹை குவாலிட்டியான வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா மேக் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கம்பெனியோட ஒரு மேஜர் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இமேஜ் நான் பண்ணியிருக்கேன், இதில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த கம்பெனியோட எங்கே இருக்காங்க இவங்களுடைய மேஜரான, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிதாம்பூர் தார் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 12,195 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னன்னா இந்த பிளான்ட் வந்து இருக்குது. இவங்க வந்து ISO 9001:2015 சர்டிஃபிகேஷனும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எப்படி வந்து ப்ராசஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாமே என்னென்னா ஒரு காலேஜ் டேஸ்லையோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் டேஸ்லையோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அயன் வந்து என்னென்னா மெல்டிங் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் கிரைண்டிங் ப்ராசஸ் அண்ட் மோல்டிங் ப்ராசஸ் அண்ட் சாண்ட் மிக்சிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னன்னா இவங்களுடைய அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீல் விதமான காம்போனன்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறது, ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் அண்ட் போகி காம்போனன்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறது, தெர்மல் அண்ட் ஹைட்ரோ டர்பைன் சப் அசம்பிளிஸ் வந்து பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இவங்க வந்து நல்லாவே வந்து நான் இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தோணுது. இண்டஸ்ட்ரியல் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் ரீபவுண்டட் ஃபோம் இந்த மாதிரியான இடங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. அடுத்த நம்ம ஐபிஓக்குள்ளே வருவோம். இந்த ஐபிஓ நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 21ஆம் வரைக்கும் இந்த எஸ்எம்இ ஐபிஓ ஆக்சுவலாக இவங்க வந்து எஸ்எம்இ ஐபிஓ வந்து வராங்க. ₹10 பர் ஷேர் ஃபேஸ் வேல்யூவில் இவங்க வந்துட்டு வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு $142 இருந்து $150 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 1000 ஷேர்ஸ் அளவுக்கும் ஃப்ரெஷ் கேபிட்டலில் மட்டும்தான் வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் ₹37,50,00,000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ரிசர்வ்டு ஃபார் மார்க்கெட் மேக்கருக்கு 1.88 கோடியாகவும் மீதி இருக்கிறது எல்லாமே பப்ளிக்காக 35,63,00,000 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வராங்க. ஏன்னா அது வந்து ஒரு எஸ்எம்இ கம்பெனி அப்படின்றதுனால, அதாவது பிஎஸ்சி அப்படிலாம் என்எஸ்சி அந்த தான் வருவாங்க. மோஸ்ட்லி எஸ்எம்இ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு வருவாங்க. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 24 அப்படின்ற டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து வராங்க. நவம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்ததுன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணி வந்து விட்டுருவாங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில். ஃபைனலாக இந்த கம்பெனி லிஸ்டிங் டேட்டு நவம்பர் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் வந்து வராங்க. யூபிஐ மேண்டேட்டோட டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுற 3ஆவது நாள் ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லை உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க.
ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் 2 லாட் வந்து ஏன்னா இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்றதுனால 2 லாட் நீங்கள் மினிமமாக பண்ணணும். அதாவது 3 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஐபிஓ வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 3 லாட்ல இருந்து 6 லாட் வரைக்கும் உங்களாலையும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 7 லாட்ல இருந்து உங்களால் இந்த அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 37 கோடி அப்படின்ற சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் மேக்கருக்கு 5%, QIB கேட்டகரிக்கு 47%, NI கேட்டகரிக்கு 14%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 33% ஒரு டீசெண்டான அலோகேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அதாவது KPI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 43%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 26%, ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. டெட் பை ஈக்விட்டி 1.19 இங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா டெட் பை ஈக்விட்டி 1க்கு கீழே இருந்தால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜபிளான டெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் இங்கே வந்துட்டு 1.19ன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த்து 35%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 11%, எபிட்டா மார்ஜின் 23%, பிரைஸ் டு புக் வேல்யூ 6 டைம்ஸ், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 142 கோடியே 50 லட்சம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு தான் இருக்கு. ரொம்பவே டூ குட் அப்படின்னு சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜ் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் திங்ஸ் நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது 24, 25 2 வருஷம் தான் அங்கே போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அவர் பார்த்தீங்கன்னா 3 கோடி 6 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. இது வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 4 கோடியே 29 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ 8லிருந்து 9 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது ஆஃப்டர் ஐபிஓ. பி ரேஷியோவும் 16லிருந்து 16 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ, இபிஎஸ் வேல்யூ ஃபண்டமெண்டலாக கொடுக்கும்போது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கேபி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இந்த கம்பெனியோட ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். எப்போ ஐபி ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, இந்த கம்பெனி எந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஐபிஓ அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் அப்படின்றத நம்ம வந்து நிறையவே செக் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து என்னன்னா ரன் ஆகல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இந்த ஐபிஓ வந்து நவம்பர் 19ஆம் தேதி அன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 18, 17 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உங்களுக்கு தெரியும்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றது என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ, இந்த எஸ்எம்இ ஐபிஓ கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் கம்பேர் டு மெயின் போர்டு ஐபிஓ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாட்டாக தான் உங்களால் வந்து செல் பண்ண முடியும். இதுவே நீங்கள் மெயின் போர்டு ஐபிஓவில் 10 ஷேர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 5 ஷேர், 1 ஷேர் கூட உங்களால் செல் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு லாட்டுக்கு 1000 ஷேர்னா 1000 ஷேராக தான் உங்களால் வந்து செல் பண்ண முடியும். ஸோ அதனால் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு இந்த எஸ்ஐஎம்இ எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீல் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்முடைய யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.